எங்கள் புஜ்ஜி ரொம்ப நாள் உட முடியாமல் இருந்து தேர்ந்து இப்போ தான் வந்திருக்காங்க. கிராமத்தில் அவுட்டரில் மெயின் ரோட்டோரம் எங்கள் வீடு இருக்குது. சில நேரம் ஆபத்து. நாய் ரோட்டோரம் இருக்கும்போது வேகமாக போயிட்டு இருந்தாங்கன்னா கஷ்டம். இருந்தாலும் நாங்கள் ரோட்டை கடந்து வர்றதுனால எங்களோட தொடர்ந்து வாக்கிங் வரும். எங்கே போயிட்டாலும் கூடயே வரும். ரொம்ப நாள் உட முடியாமல் இருந்துச்சு. அது சரி பண்ணி தேத்தி கொண்டு வந்துட்டோம். பாவமாக இருக்கும் பார்க்கும்போது. பாருங்க, இப்போ சரியாகி பேலன்ஸ் பண்ணாம நான் வாக்கிங் போகிறேன். என் முன்னாடி போகுது பாருங்கள். நன்றியுள்ள ஜீவன் தொடர்ந்து பார்க்கும் நம்மளை. அது விட முடியாமல் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்கும். என்னோடய பொண்ணு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இன்றைக்கி பரவாயில்ல, நல்லா இருக்குது. எங்கள் புஜ்ஜி பாருங்கள், நான் இங்கே பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கேன். முன்னாடி போகுது பாருங்கள். காலையில் இப்போ 6 மணி வந்துடுது பாருங்கள். நமக்கு முன்னாடியே போகுது. ரோட்டில் அந்த ரோட்டை கடந்து போகும்போது விட முடியாமல் இருந்து எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா நிறைய காரு, பைக்கு, லாரி எல்லாம் தொடர்ந்து போகுமா ரெடி போயிடுது பாருங்க. கிராமத்தில் நாய் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோட்டோரத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் காவல் காக்கிறது இந்த நாய் தான். அந்த வரலாம் லாரி தான் வருது பாருங்கள், போயிட்டே இருக்கு பாருங்கள். புஜ்ஜி பாருங்க, வா வா புஜ்ஜி வா. கிராமத்தில் பெரிய காவலன் வீட்டுக்கு நைட்லாம் யாராவது வந்தால் போனாங்கன்னா பயங்கரமாக சவுண்டை கொடுத்துரும். கிராமத்தில் ரோட்டில் நாய்கள்லாம் கூட்டமாக இருக்கும். யாரும் பைக்கில் போகணும்னாலும் கத்தி தீர்த்துரும், பயப்படுவாங்க. இந்த ஏரியாவில் இந்த ஊரில் போகும்போது நாய் நிறையா இருக்கும்ப்பா, பார்த்து போகணும்ப்பான்னு சொல்லுவாங்க. நன்றி உள்ள ஜீவன் நம்மளோட ஒரு குழந்தை மாதிரி. அவற்றை நம்ம வளர்க்கணும், பாதுகாக்கணும். அவங்களுக்கு நம்ம தான், வேறு யாரும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வண்ணன். தேங்க்ஸ்.